உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிக்கும். பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிக்கும் மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தம் வாழ்ந்தாங்கிற பேரு. உங்க பேர் என்ன? சாத்திரங்கள் சடங்குகள் எல்லாம் சாரமில்லா வாசகமல்ல. எங்க ஒய்டிஎஃப் இங்க பாருங்க பைத்தியம். என்ன கோட்டு கிட்ட போட்டு பயங்கரமா அடிக்கிறீங்களே. யாரே சும்மாவே சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவோமே அப்படி சொல்லிட்டு ஒரு இதெல்லாம். ஏன் வந்துட்டு 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா அத்தனை பேரும் 5000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இவங்க நடிக்கிறாங்களா இல்ல உண்மையிலே இப்படிதான் எல்லாருக்கும் மர கண்டிருச்சான்னு எனக்கு அதுவும் ஒரு பெரிய டவுட் தான். ஏன் தனியா சிரிச்சுனுக்குற? சிரிக்கல ஊரே அழுவியா? அழுதுகிட்டே திருப்பி சிரிச்சுக்கிட்டே சிவாஜி கணேசன் மாதிரி தான் என் பொழப்பு. ஒரு செலிபிரிட்டி உங்களை லவ் பண்ணி ஏமாத்திட்டாராமே. Which celebrity I've loved? என்னடா? How can I name? Don't name. But Yes, yes or no? cheated me, yes. ஆயா ஆயா ஆயா. Not cheated me, but Just one or how many heroes? one. ஏஹே. இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா அது ஆதே சுதந்திரம் தான், நீ வந்து பொறுத்துட்டு போகணும். நான் என்ன பிடிக்கிறா பொறுத்துட்டு போனோம், அதெல்லாம் முடியாது. ரோஸ்ட் பண்ணுவேன், நான் அதையும் சேனல்ல போடுவேன். அதுக்கு தான் இந்த சேனல் இருக்கு. நான் அமைதியா இருக்கணுமா? உங்களுக்கு வந்து ரியலா ஒரு இப்ப சமந்தாவோ இல்ல அனுஷ்காவோ இந்த மாதிரி நிறைய நயன்தாரா மேமோ ஒரு லெட்டர் தான் அந்த மாதிரி வந்தாங்கன்னா நீ கூஷுது கூஷிட்ட பேசு பேரை சொல்ல முடியும் துடிக்குது. இந்த பாரு அடுத்த இதே மாதிரி மெல்லிசா நறுக்கி இங்கே வச்சு பொறிச்சு உனக்கே கொடுத்துருவேன். ഇത് ആക്ച്വലി റോസ് വുഡിൽ ചെയ്ത വാൾ ഹാങ്ങിങ് ആണ്. ആമയുടെ പീസ് ആണ്. വുഡിലാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. அங்க என்னது அப்படி ஆடிக்கிட்டு நிக்குது ஆண்டு பாக்குறேன். അതുപോലെ ഇനി അവതരിക്കാൻ പോകുന്ന ഒരു ദേവിയാണ്. അതിന്റെ ആ കോൺസെപ്റ്റ് വെച്ചിട്ട് ഞാൻ ചെയ്തെടുത്തിട്ടുള്ള ഒരു ഫിഗർ ആണ്. நீங்க ஏன் இந்த கடையில் நிக்கிறீங்கன்னு தெரியும். இப்படி வாங்க. இளங்காலையும் இப்படிலாம் இருக்கு இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் போ. உன் வேகத்தை வேற எங்கனாலும் காட்டு. என்கிட்ட காட்டாத, என் ஊர்கிட்ட காட்டாத. உனக்கு இதெல்லாம் ஒரு கேடால இதெல்லாம் யார் கேட்ட வந்த வெல்லும் புலி ஒரு நாடு உள்ளத்திங்க போதா பொத்திட்டு போடா. மதுரை சைக்கோ பகச்ச உனக்கு பெரிய ஆஸ்பத்திரியில சிகிச்சை இலவச வெட்டு பெரிய ஆஸ்பத்திரி கட்டு. ப்ரோ நான் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறதே நான் நம்பவும் முடியல ப்ரோ. தயவு செஞ்சு சுத்த மூடிட்டு போங்க ப்ரோ. எப்படிடா வசதி? மதுரை புல்லா குல கேசு நம்ம மதுரை. மதுரையில தெருக்கு 4 பேர் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு நாய் வண்டியை வச்சு புடிச்சு போய் சர்க்கஸ்ல சேருங்க முதல்ல. பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. இப்படிதான் இந்த வயசுல மனசு அலைவாய் கிடந்து தவிக்கும், பிச்சுக்கிட்டு ஓடும். இந்த பொம்பளை இல்லாத வரைக்கும் அமைதியா இருக்கலாம். பொம்பளைய பார்த்த உடனே நம்பரமா ஆடுறான். எப்படி எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாப்பேன், செகண்ட் நாள் இட்டுன்னு போயிட்டு வாப்பேன். இப்படியே பேசினா நான் தூக்கி போட்டு மிதிப்பேன். இல்ல என்ன பண்றீங்க? எனக்குள்ள இருந்த அந்த ஒரு சைக்கோ பார்த்து வந்துட்டு தேடிக்கிட்டே இருந்தான். விழுவானா மாட்டானா. அம்மிக்கு பிதிக்கி எடுத்துருவாங்க போல. அமுக்கணும் கடிக்கணும் தெரியுறாங்க. யாரா இவங்கலாம்? உனக்காக நானும் ஓடி ஆடி. உன்னை நீ பிறந்த அன்னைக்கே ஒரு சங்கு கள்ளிப்பால ஊத்தி கொண்டிருக்கணும்ல. அன்னைக்கே கொண்டிருந்தா இன்னைக்கு உன்னை பெத்தவிய நிம்மதியா இருந்திருப்பாவல. weirdest food combo you want to try or else you already tried? ஸ்கூலு, காலேஜ், கல்யாண வீடு, கர்மாதி வீடுன்னு எங்க போனாலும் உங்க எழவு தாங்க முடியலடா. ஆல்ரெடி ட்ரைடு. பிரியாணி, பிரெட் அல்வா, ரைத்தா, கிரேவி, சிக்கன் அதெல்லாம் கலந்து. ஏய் என்னடா இது?
அருளினர் சாப்பிட்டேன். என்னடா சின்னடா சொல்ற? இருபது பதறாத. அருளினர் சாப்பிட்டா உயிர் போயின்னு சொன்னாங்க. எங்க போச்சு? அதான் என் உயிரே வந்துச்சு. மானங்கட்ட பல இல்ல எங்க வந்து தொலைறிய என்ன பைத்தியமாவே ஆக்கிறிய போலங்கண்ணா. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? உண்மையாவே தான் போல அப்படின்னு எனக்கே தோணுது. I'm looking for a cute boyfriend I could buy a car for and a PS5 for. I just got my income tax, so hit me up. Looking for a boyfriend. கெட்ட வார்த்தை திட்டமா இருக்குண்ணே, ஸ்லோவா சொல்லுங்கண்ணே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 சவரன் நகை போடுவோம், ஒரு கார் வாங்கி வைப்போம். இத உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். வேலையை பாருங்க எல்லாம் கிளம்பு. என்னத்த சொல்லி திட்டுறதுன்னு தெரியல. சைக்கிள் செக் பண்ணுங்கடா, நான் சிக்மா ப்ரோ அப்படின்னு அவனுக்கு அடிச்சு விடு, அவனுக்கு அடிச்சு விடு, அப்படியே சர்க்கிள் ஆக்கு நான் சிக்மா ப்ரோ அப்படின்னு அடிச்சுக்கிறேன். பாம்பு இத பச்சைல வச்சா பச்சை பாம்பு, இத தண்ணியில போட்டா தண்ணி பாம்பு. கட்டு விரியன் பாம்பு என்ன நீ இங்கே கட்டி பிடிச்சி வெத்தலையில இருக்கு காம்பு. நீ மண்டி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிளம்பு. இவனுங்களை வந்துட்டு நாம தான் லூஸ் நினைச்சிட்டு இருக்கோம். பட் தே ஆர் டூ ஸ்மார்ட். இந்த காத்து கருப்பு கரையெல்லாம் ரொம்ப தெளிவான பயவுளையா இருக்கான். மாவு மில்ல துணி கட்டி பிடிப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும். மஜாவாகுதா? இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. நைட் நீ தூங்க என் கூடயே பேசிட்டு இருந்தேன். ஒரு வேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் பாருங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிடும். எங்க நம்ம அண்ணாங்க சிரிக்கிற நீ சிரிக்காதீங்கன்னு சொல்லுங்க சார், அசிங்கமா இருக்கு. சாவுடா. ஐயோ என் பொண்ணு இப்படி சூசைட் பண்ணி செத்துட்டாளே சாவு. நான் செய்வன வைப்பேன், மாறுபாடு வைப்பேன், பிள்ளி வைப்பேன், சூனி வைப்பேன், கந்திச்சு வைப்பேன், எல்லாத்தையும் வைப்பேன். நீங்களும் வர்றீங்க போறீங்க. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்னையே ராக்கிங் பண்றீங்களா? வர்றீங்க போறீங்க, குழுவுல காசு கட்டணும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் எப்போ அப்படின்னா, ஒரு பையன் எப்போ போட்ட சட்டையோட முழுசா வீடு வந்து சேர்றானோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம்னு சும்மா சொல்லல. புதுச்சேரியில் மக்களுடைய கடுமையான போராட்டத்துக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை, கடுமையான தண்டனை வழங்கப்படும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியல. இப்போ ஒரு செய்தி படிக்கிறேன், செங்கல்பட்டில் முந்தா நேற்று மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன போராட்டம் தெரியுமா? வல்லாஞ்சேரிங்கிற ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி படிக்கிற 5 வயசு குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு 2 அயோக்கிய நாய்கள் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. 2 பேரும் அந்த பள்ளிக்கூடத்தோட வாத்தியார். வெங்கட்ராயன் ஆண்குரிய அறுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து பொண்ணமா போட்டாங்கயா. தினமும் இந்த செய்தியா படிக்கும் போது கொலை கொதிக்குது. 2 weeks later மத தலை கோட்டையா தளபதி கோட்டையெல்லாம் கேட்பாங்க. லைக் போடு, கமெண்ட் போடு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இது ஒரு பேர் மட்டும் மாறும். ஜஸ்டிஸ் ஃபார்ன்றது டெம்ப்ளேட், அது கீழே அண்டர்லைன் போட்டு டெய்லி பேரை மட்டும் மாத்தி சர்ச் பண்ணா கண்டிப்பா ஒரு பேர் கண்டிப்பா வந்துடும்.